வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் புஷ்பா 2 படத்தோட திரை விமர்சனம் பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் 2021 வெளியாகி இந்திய அளவில் மாபெரும் வெற்றி பெற்ற படம் தான் புஷ்பா. சந்தன மர கடத்தில் பின்னணியை கொண்டு வித்தியாசமான கதைக்களத்தில் உருவாகி இருந்த இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் வேட்டையை நடத்தியது. முதல் பாகத்தை தொடர்ந்து இந்த படத்தோட இரண்டாம் பாகம் இன்னைக்கு உலகம் முழுவதும் சுமார் 12,000 திரைகளில் திரைக்கு வந்திருக்குது. ரசிகர்களோட எதிர்பார்ப்பை புஷ்பா 2 படம் பூர்த்தி செய்ததா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். புஷ்பா முதல் பாகத்தின் முடிவில் பகத் பாசில் மற்றும் அல்லு அர்ஜுனுக்கு இடையில மோதல் ஆரம்பமாகி இருக்கும். முதல் பாகம் எந்த இடத்துல முடிஞ்சதோ அந்த இடத்துல இருந்து இரண்டாம் பாகம் தொடங்குது. புஷ்பராஜுக்கும் காவல்துறை அதிகாரி பன்வீர் சிங்கிற்கும் இடையிலான ஆடுபுலி ஆட்டம்தான் புஷ்பா 2 படத்தோட மையக்கரு. முதல் பாகத்தில் படிப்படியாக முன்னேறி சந்தன கடத்தல் பிஸ்னஸோட ராஜாவா மாறிய புஷ்பா இதில் இன்னும் அடுத்த லெவலுக்கு சென்று தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறான். இதில் அவன் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் என்ன, அதிலிருந்து அவன் எப்படி மீண்டு வருகிறான் அப்படிங்கிறத பிரம்மாண்டமான ஆக்ஷன் படமாக கமர்ஷியல் விருந்து படைச்சிருக்காங்க. புஷ்பா முதல் பாகத்துக்காக தேசிய விருது வாங்கிய அல்லு அர்ஜுன் இந்த படத்திலும் ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். முழு படத்தையும் தன் தோளில் தாங்கி அசத்தி இருக்காரு. முதல் பாகத்தை விட இந்த படத்துல இவருடைய காமெடி டைமிங் இன்னும் கூடுதலாக ஒர்க் அவுட் ஆகி இருக்குது. அல்லு அர்ஜுனுக்கு அடுத்தபடியாக படத்துல அதிகம் ஸ்கோர் செய்திருக்கிறாரு பகத் பாசில். சைக்கோ போலீஸாக இவர் செய்யும் வில்லத்தனம் மிரட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராஷ்மிகா மந்தனாவுக்கு முதல் பாகத்தில் இருந்த அளவு கூட பெரிதாக இந்த படத்தில் வேலையே கிடையாது. இருந்தாலும் பாடல் காட்சிகளில் அல்லு அர்ஜுனுக்கு இணையாக போட்டி போட்டு நடனமாடி ரசிகர்களை குஷிப்படுத்தியிருக்காரு. படத்தின் மிகப்பெரிய பலமே மேக்கிங் தான். குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் படத்தோட ரன்னிங் டைம் 3.5 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு மைனஸாக தான் பார்க்கப்படுது. குறிப்பாக கடைசி 1 மணி நேரத்தில் திரைக்கதையில் பெரிய அளவு தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை சரி செய்தால் இன்னும் படம் விறுவிறுப்பாக அமையும். மூன்றாம் பாகத்துக்கான லீடு கொஞ்சமும் ஒட்டவே கிடையாது. முதல் பாகத்துல இடைவேளை காட்சி எந்த அளவு பேசப்பட்டதோ அதை விட பல மடங்கு இதன் இரண்டாம் பாதியில் வரும் அல்லு அர்ஜுனின் சாமியாட்டம் பேசப்படும். வெறும் ஆக்ஷன் காட்சிகளை மட்டும் வச்சு எடுக்காம புஷ்பா கதாபாத்திரத்தோட உள்ளுணர்வையும் பேச முயன்றதற்காக இயக்குனரும் திரைக்கதை ஆசிரியருமான சுகுமாரை தனியாவே பாராட்டலாம். தேவிஸ்ரீ பிரசாத்தின் பாடல்கள் முதல் பாகம் அளவு ஈர்க்கவில்லை. அதேபோல் ஸ்ரீலீலாவின் ஐட்டம் நடனமும் எடுபடவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பின்னணி இசையில் பல இடங்களில் சாம் சிஎஸ் மிரட்டி இருக்கிறார். மொத்தத்தில் புஷ்பா 2 பாக்ஸ் ஆபீஸில் ருத்ர தாண்டவம் ஆடப்போகிறான்.